தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் சிவராம் இறுதிச் சடங்கை யார் செய்தாங்க அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோட். என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, மூத்த பிள்ளையா ரகு தான் எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்னுடைய இரத்த மகனாக இருந்தாலும் இவருக்கு மூத்த மகன்னா முருகன் தான், இவருடைய இறுதி சடங்கை அவன் தான் செய்யணும்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. லக்ஷ்மி சொன்னபடியே இங்கே சிவராமனுக்கு முருகன் தான் இறுதி சடங்கை செய்கிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் ஃபோட்டோ வச்சுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அழுதுட்ருக்காங்க. ஸோ அழுதுட்ருக்க குடும்பத்துக்கு வெற்றி ஆறுதல் சொன்னாலும் இந்த நிலைமைக்கு யார் காரணமோ அவனை கண்டுபிடிச்சி நான் சும்மா விட மாட்டேன்னு வெற்றி ஒரு பக்கம் சபதம் எடுக்கிறாரு. அதே சமயம் என்ன நடந்தது அப்படின்றத அஞ்சலி முருகன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. முருகனும் நடந்த எல்லா விஷயத்தையும் குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக எடுத்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி இவருக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கவே கூடாது, இவருக்கு மட்டும் இல்லை யாருக்கும் இப்படி ஒரு சாவு வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஸோ அந்த இடத்துல ஏன் பசங்களுக்கு செய்த பாவம் தான் அவருக்கு இப்படி ஒரு சாவை கொடுத்துருக்குன்னு அபிராமி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரமூர்த்தி அவங்க வீட்டில் பெரிய இழப்பு இருக்குது, ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்லி சாப்பாடு வாங்கி கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க. கதிரும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க. சொல்லிட்டு வராங்க வெற்றிக்கிட்ட, இது மாதிரி எல்லாரையும் சாப்பிட வச்சிருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அஞ்சலியை சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மியும் சாப்பிட சொல்கிறாங்க. ரேவதி தான் சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இருந்தாலும் யாருக்குமே சாப்பிட மனசு இல்லை. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.